வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நீர்வள பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜல்ஜீவன் இயக்கத்தின் மூலம் கோடிக்கணக்கான வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சி.ஆர். பாட்டீல் கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஆராய வல்லுநர் குழு அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18வது IPL டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகள் கொல்கத்தாவில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். நீர் பாதுகாப்பிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலக தண்ணீர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்ட செய்தியில், எதிர்கால சந்ததியினரின் நலன் கருதி வாழ்வின் அடிப்படை ஆதாரமான தண்ணீரை சேமித்து பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். உலகளாவிய தண்ணீர் பிரச்சனையின் மத்தியிலும் சவால்களை வாய்ப்புகளாக மாற்றி இந்தியா ஒரு தனி தேசமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் திரு சி.ஆர். பாட்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நீர் பாதுகாப்பு ஒரு கொள்கையாக வகுக்கப்பட்டு மாபெரும் இயக்கமாக முன்னெடுத்து செல்லப்படுவதாக அவர் கூறினார். ஜல்ஜீவன் இயக்கத்தின் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். குறையும் நிலத்தடி நீர்மட்டம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு நீர்வள கட்டமைப்பு திட்டங்களால் நீர் ஆதாரங்களுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்வதே நீர் பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் என்பதை பனிப்பாறை பாதுகாப்பு என்ற இந்த ஆண்டின் கருப்பொருள் உணர்த்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு துளி நீரை பாதுகாத்து எதிர்கால சந்ததிகளுக்கு வளமான இந்தியாவை படைக்க உறுதியேற்பதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த ஒருங்கிணைந்த நீர்வள மேலாண்மைக்கான தேசிய விருது தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நீர் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. வேலூர் நாகநதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மேற்கொண்ட முனைப்பு நடவடிக்கைகளால் அனைத்து காலங்களிலும் நதி வற்றாமல் இருப்பதாக உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் அப்பகுதி பெண்கள் தெரிவிக்கின்றனர். 100 நாள் பணி திட்டத்தில் உள்ள நபர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ரீசார்ஜ் வால் அமைக்கப்பட்டது. அதன் மூலமாக இன்று தேவையான அளவுக்கு தண்ணீர் செய்து கொண்டிருக்கின்றோம். 14 வருஷத்துக்கு முன்னாடி எங்க நாகநதி ஆற்றுல தண்ணி சுத்தமா வறண்டு போயிருந்தது. நாங்க 100 வேலை செஞ்சு ரீசார்ஜ் எடுத்து மங்கி பாத்ல இருந்து மோடி ஐயா பேசி எங்களை இந்த ரீசார்ஜ் வேலை செய்ய சொல்லி நாங்க பண்ணி இப்போ அங்கங்க ரீசார்ஜ் வேலை எடுத்து நாங்க கிணறு வெட்டி செஞ்சு இப்போ நாகநதி ஆற்றுல வற்றாத தண்ணி போயிட்டு இருக்கு. சர்வதேச புவி நேரம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புவி பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் இரவு 8:30 மணி முதல் 9:30 மணி வரை உலகெங்கிலும் விளக்குகள் அணைக்கப்பட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முன்னெடுத்துச் செல்லப்படுகிறது. இந்தியாவிலும் தண்ணீர் பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தும் நிகழ்வுகளுடன் புவி நேரம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பு நடைமுறைகள் ஜனநாயக கூட்டாண்மை மற்றும் மாநிலங்களின் சமச்சீரான பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான முதலாவது கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் இது தொடர்பாக ஆராய்ந்து ஆய்வு செய்ய வல்லுநர் குழு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் பேசுகையில் தேசத்தின் பன்முகத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் பேசுகையில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்கள் அரசியல் பிரதிநிதித்துவத்தை இழக்க நேரிடும் என்று கவலை தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான், தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இக்கூட்டத்தின் முதல் அமர்வில் கூட்டாண்மை மற்றும் தொகுதி சீரமைப்பு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் விற்பனையில் ஊழல் நடைபெறுவதாக கூறி பாரதிய ஜனதா கட்சியினர் இன்று மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தென் சென்னை பனையூரில் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தலைமையில் கருப்பு சட்டை போராட்டம் இன்று நடைபெற்றது. இதில் பேசிய அவர் டாஸ்மாக் ஊழல் புரிந்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறிய அவர் இது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் கூட்டம் வெறும் கண் துடைப்பே என்றார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் தலைமையில் அரசுக்கு எதிராக கருப்பு சட்டை அணிந்து கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய திரு கே பி ராமலிங்கம் டாஸ்மாக் ஊழலை மறைப்பதற்காகவே தமிழக அரசு மும்முறை கல்விக் கொள்கை தொகுதி மறுசீரமைப்பு எதிர்ப்பு கூட்டங்களை நடத்துவதாக குறை கூறினார்.
நெல்லையில் பிஜேபி சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தலைமையில் பிஜேபியினர் இன்று கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மற்றும் INDA கூட்டணி தலைவர்கள் தவறான தகவல்களை பரப்புவதாக பிஜேபி தேசிய இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், வாக்குகளுக்காக திமுக அரசு மக்களை திசை திருப்புவதாக குறை கூறினார். தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று கூறிய அவர், பிஜேபி அரசு மாநிலங்களின் முன்னேற்றத்திற்கான அனைத்து திட்டங்களையும் வகுத்து செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் என பல்வேறு பணிகள் நடைபெறுவதை அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் திமுக அரசின் ஊழல் குற்றங்களை மக்களிடையே கொண்டு செல்லும் வகையில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெறும் என்றார். வரும் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி குறித்து மேலிடம் முடிவு செய்யும் என்றும் திரு சுதாகர் ரெட்டி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பொதுமக்களின் வசதிக்காக போக்குவரத்து சேவைகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து 36 புதிய பேருந்து சேவைகளை இன்று தொடங்கி வைத்த அவர், தொலைதூர கிராமங்களுக்கும் பேருந்து சேவைகள் அதிகரிக்கப்படுவதாக கூறினார். மாவட்டத்தில் 13,000 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதாக கூறிய அவர், உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு ஏற்ப ஏரி, ஓடை, கண்மாய் உள்ளிட்ட நீர்நிலைகளை தவிர பிற புறம்போக்கு நிலங்களில் பட்டா வழங்கப்படுவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் கோடைக்கால தேவையை விட கூடுதல் மின்சாரம் இருப்பில் உள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவையில் இன்று நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய அமைச்சர், தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மேம்படுத்தும் வகையில் 7000 மெகாவாட் அனல் மின் திட்டம் உட்பட புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் மாணாக்கரின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் வகுப்பறைகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் நிறைவேற்றப்படுவதாக மாநில சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் 21 கோடி ரூபாய் மதிப்பில் ஆய்வக கூடுதல் வகுப்பறைகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், கல்வி மேம்பாட்டிற்கான திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படுவதாக கூறினார். முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் திரு அனில் ஜெயின் தலைமையிலான 7 பேர் குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். இதுகுறித்து எமது செய்தியாளர். முல்லை பெரியாறு அணையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் திரு அனில் ஜெயின் தலைமையிலான புதிய கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். முல்லை பெரியாறு பிரதான அணை, பேபி அணை, கேலரி பகுதி, சுரங்கப்பாதை மற்றும் சீவேஜ் வாட்டர் எனப்படும் கசிவுநீர் வெளியேற்றம், மதகுகளின் இயக்கங்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து மாலை குமுளி 1ஆம் மைல் பகுதியில் உள்ள கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார். தஞ்சை மாநகராட்சியில் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை வீடுகளுக்கே நேரில் சென்று வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி மேயர் திரு ராமநாதன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாநகராட்சி முதலாக பிறப்புச் சான்று, இறப்புச் சான்று, வரி பெயர் மாற்றம் சான்று அனைத்துமே அவர்கள் இல்லத்தில் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை தஞ்சை மாநகராட்சி முதலாக முன்னெடுத்திருக்கிறது. யாரும் அலைய வேண்டியதில்லை, நேரடியா இங்க பதிவு செய்தா போதும். போஸ்ட் ஆபீஸ் மூலமாக அவர்களுக்கு வீட்டுக்கே வந்து சேர்ந்துவிடும். அது பிறப்புச் சான்றாக இருந்தாலும் சரி, இறப்புச் சான்றாக இருந்தாலும் சரி, வரியில பெயர் மாற்றம் செய்தாலும் சரி, எந்தவித கட்டணமும் கிடையாது, இலவசம் தான். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு, ஆறுமுகநேரி, தருவைக்குளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று பெய்த கனமழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாணாக்கர் புத்தகங்களை படிப்பதன் மூலம் அறிவாற்றல் அதிகரித்து எதிர்காலம் சிறந்து விளங்கும் என வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார். வேலூர் கோட்டை மைதானத்தில் 3வது புத்தக திருவிழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மாணவர்கள் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். 18வது IPL 2020 கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. கொல்கத்தாவில் இரவு 7:30 மணிக்கு நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. சென்னை சேப்பாக்கம் விளையாட்டரங்கில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது முதல் போட்டியில் நாளை மும்பை இந்தியன்ஸுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்வள பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜல்ஜீவன் இயக்கத்தின் மூலம் கோடிக்கணக்கான வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு CR பாட்டீல் கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஆராய வல்லுநர் குழு அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
18வது IPL டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகள் கொல்கத்தாவில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.